பாக்கியராஜ் கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் பாக்கியராஜ் வந்து கேட்க மறுக்கிறாரு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரேவதி வந்து இங்கே தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிப்பா. ரேவதி இங்கே இருக்கிறது என்னோட முடிவுப்பா. இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. ரேவதியாலையும் மாற்ற முடியாது. ஏன்டா இப்படி பேசுகிற? ரேவதி காலம் ஃபுல்லாக இங்கே இருக்க முடியாதுடா. குழந்தைங்க ரெண்டும் எப்படிடா இங்கே இருக்கும்? இந்த வீடே சின்ன வீட்டா எப்படிடா பார்த்தோம்? கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாம் கேட்க வந்து ஓரமாக நின்று கேட்குறாங்க ரேவதி. என்னால் எதுக்காக வீட்டில் பிரச்சனை? நான் ஒரு பாரமாக தான் இங்கே இருப்பேன். என் குழந்தைங்களும் ஒரு பாரமாயிடும். அண்ணன் பாவம் எவ்வளோ பாரத்தை தான் தாங்கும். ஏற்கனவே இந்த குடும்பத்து பாரத்தை மொத்தத்தையும் சுமந்துட்டுருக்கு. இந்த குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே அண்ணன் செஞ்சிட்ருக்கு. அவரோட வாழ்க்கையோ அவர் குடும்பத்தையோ அவர் பார்க்குறதே இல்லை அண்ணன். இந்த சூழ்நிலையை நானும் அவருக்கு பாரமாக இருக்கக்கூடாது. வேறு வழியே கிடையாது. என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவெடுக்கிறாங்க. ரேவதி வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர் வர்றதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹாலுக்கு வந்து நிற்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, பாக்கியராஜ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு தான் கரெக்டான முடிவு. இதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் சம்மதிச்சு தான் ஆகணும். இதுதான் என்னோடய முடிவுன்னு சொல்ல வராரு. அண்ணன் கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன்னு. என்ன ரேவதி நீ என்னம்மா பேச போகிற? இல்லைண்ணே போதும்ண்ணே, நீ பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. நீ என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்க, நான் நல்லா இருக்கணும் எவ்வளோ நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுண்ணே. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைண்ணே. என் குழந்தைங்களையும் நான் பார்க்கணும்ல. எனக்கு அவர்கிட்ட கோபம் தான், பிரச்சனை தான். ஆனால் என் குழந்தைங்க இதில் என்னென்ன பண்ணுச்சு, அதனால் என் குழந்தைங்களுக்காக நான் அவர் கூட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு. ரேவதி நிச்சயமாவா சொல்கிற? எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ கவலைப்படாத ரேவதி, இதுக்கப்புறம் உன்னை நான் தங்க மாதிரி பார்த்துப்பேன். எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரேவதி அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இப்படி முறைக்கிறா? வாடி வீட்டுக்கு வா, அவனை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து இங்கே பாருண்ண, நான் இப்போ இந்த முடிவு எடுத்தது யாருக்காகவும் கிடையாது, உனக்காகவும் சேர்த்து தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணே, என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். இல்லைம்மா, அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு எதுவும் முடிவு எடுக்காது ரேவதி, சொன்னால் கேளு அப்படின்னு. அண்ணன் சும்மா இருண்ணே, ஏற்கனவே இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைங்க இருக்குண்ணே. இந்த பிரச்சனைக்கும் வேணாம். நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு நான் வீட்டிலே போகிறேன், அவர் வீட்டுக்கே போகிறேண்ணே. கஷ்டமோ நஷ்டமோ அவர் வீட்டில் வாழ்கிறதுன்னு எனக்கு கரெக்டு. எனக்கு வேறு எங்கன்னு இருக்குது அப்படின்னு. இந்த ரேவதி இப்போ தான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க, கரெக்டான முடிவு. பார்த்தீங்களா ரேவதி எப்படிலாம் இருக்கான்னு? என்னை மன்னிச்சிட்டா, என்னை பற்றி அவள் புரிஞ்சுக்கிட்டா, என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காவ அப்படி சொல்லி சொன்னோன்னே உடனே பார்க்குறாங்க எல்லாருமே வந்து அப்படியே நாடகம் போடுறாருன்னு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு மலர் வந்து அப்படியே கோபமாக பார்த்துட்ருக்காங்க. மதிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படிலாம் நடிக்கிறேன் பார்த்தீங்களா அண்ணோன்னே. இந்த நடிப்பை ரேவதி நம்பியிருப்பா நீ நினைக்கிற? அவள் அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டா, அவங்க அண்ணனுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருப்பா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க அண்ணன் கஷ்டப்படக்கூடாது தான் இந்த முடிவு எடுத்திருப்பா. என்ன பண்ணுறது, என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் நம்மளை மாதிரி எல்லாருமே இப்படி தானே முடிவு எடுக்கிறோம். யாருக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் காலம் ஃபுல்லாக. நம்மளுக்காக நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துருக்கோமா? இப்போ மட்டும் ரேவதி மட்டும் விதிவிலக்கான்னு அதுக்கு கண்டிப்பாக அவளும் அந்த முடிவு தானே எடுத்தாகணும். நம்மளுக்காக நம்ம என்றைக்குமே வாழ்ந்தது இல்லையே. அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காக இருந்து அடுத்தவங்களுக்காக போய் சேர வேண்டியதான். எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மதி பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சரி டேய் விடுடா, அவள் தான் போகிறேன்றால, அவள் போகிறோன்னு நீ பிடிச்சி வைக்க முடியாது பாக்கியராஜ், உன் வேலை என்னமோ அதை போய் பாரு ரேவதி என்னம்மா அப்படின்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்னை மன்னிச்சிடுண்ணே, எனக்கு வேறு வழி தெரியலண்ணே. என் குழந்தைங்களுக்காக நான் போய் தான் ஆகணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குல்லண்ணே, அவங்களுக்கு அப்பா வேணாவாண்ணே, ப்ளீஸ்ண்ணே என்னை தப்பாக நினச்சிக்காதானே அப்படின்னு. இல்லைடா ஒன்று நான் ஏன்டா தப்பாக நினைக்க போகிறேன், ஆனால் நீ மறுபடியும் பார்த்துக்கிறேண்ணே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இருண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி சொன்னோன்னே ரேவதி அப்படின்னாங்க. சரி ரேவதி கிளம்பலாமா, குழந்தைங்களை கூட்டிக்கோ போகலாம் எல்லோரும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து மாமா நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு அப்படியே பார்த்து பாக்கியராஜ் மறைக்கிறாரு. உடனே சரி மாப்பிள்ளை நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்கள்ல, இனிமேல் ரேவதிக்கு இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்க. ஐயோ அத்தை, இதுக்கப்புறம் ரேவதிக்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க, எவ்வளோ பாசமாக நடந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரேவதி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறா பாருங்கள். அப்போ தான் தெரிய போகுது உங்கள் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரிங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லது மாப்பிள்ளை அப்படி சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. வழியே பார்த்துட்டே இருக்கார் பாக்கியராஜ் தாங்கவே முடியல. இங்கே வந்து உள்ள ரூமில் வந்து பாக்கியராஜ் வந்து அழறாரு. அதை பார்த்து மலர் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. எதுவும் நடக்காது கவலைப்படாதீங்கன்னு.